والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين ونبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وبعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكر في الكتاب إبراهيم إنه كان صديقا نبيا. வாரம் பார்த்து வருகின்ற அல் குர்ஆன் கூறுகின்ற நபிமார்களுடைய வரலாற்று தொடர் நிகழ்ச்சியினூடாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அருளினால் நாம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை பார்த்து வரக்கூடிய அல் குர்ஆன் கூறுகின்ற நபிமார்கள் என்ற இந்த வரலாற்று தொடர் நிகழ்ச்சியினூடாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா வழங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சந்தர்ப்பத்திலே நாம் கடந்த வாரம் பார்த்த நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்கள் அனுப்பப்பட்ட சமூகம் சம்பந்தமாகவும் சில முக்கியமான செய்திகளை உங்களோடு நான் பரிமாறிக்கொண்டேன். அந்த வகையில் இன்றைய தினம் நாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்று தொடர் சம்பந்தமாக சில முக்கியமான தகவல்களை அல் குர்ஆன் கூறுகிற செய்திகளை உங்களோடு நான் பரிமாறிவிட்டு அவர்களுடைய ஏனைய விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய வகுப்புகளிலே நான் பார்க்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். அந்த வகையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக அல்லாஹு தஆலா அவருடைய ஆரம்ப நிலை சம்பந்தமாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய பண்பு சம்பந்தமாக, அல்லாஹுவை அறிந்து கொள்ளக்கூடிய அவருடைய நிலை சம்பந்தமாக அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் மிக தெளிவாக பேசுகிறார். திருமறை குர்ஆனில் அல்லாஹு தஆலா 6ஆம் அத்தியாயத்தினுடைய 75ஆம் வசனம் தொடக்கம் அல்லாஹு தஆலா 76 மற்றும் 77, 78ஆம் வசனங்களிலே அல்லாஹு தஆலா அவருக்கு இருந்த இறைவனை பற்றிய அந்த விளக்கத்தை, தெளிவை அல்லது இறைவனை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வை அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் தெளிவுபடுத்துவதை நம்ம பார்க்கலாம். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிற பொழுது சொல்கிறான், வகதாலிக நுரிய இப்ராஹீம மலக்கூத்த ஸமாவாத்தி வல் அர்த், நாங்கள் இப்ராஹிமுக்கு வானம் மற்றும் பூமியினுடைய அதிகாரங்களை இவ்வாறு தான் காண்பித்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். வலியக்கூன மினல் மூக்கினீன், அவர் உண்மையில் உறுதியுடைய நம்பிக்கையான மனிதராக இருப்பதற்காக வேண்டி அவருக்கு வானம் மற்றும் பூமியினுடைய அத்தாட்சிகளை நாம் இப்படித்தான் தெளிவுபடுத்தி காண்பித்தோம் என்று சொல்லி அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இறைவனை பற்றிய நம்பிக்கையை, அல்லாஹுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வை அல்லாஹு தஆலா குர்ஆனில் தெளிவுபடுத்துவதை பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபலம்மா ஜன்ன அலைஹில் லைலு ரஆ கௌகபன் கால ஹாதா ரப்பி, அவர் இரவில் மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பார்த்து விட்டு சொன்னாராம், ஹாதா ரப்பி, இதுதான் என்னுடைய ரப்பு என்று சொன்னாராம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபலம்மா ஆஃபல கால லா உஹிப்புல் ஆஃபிலின், அதாவது அவர் அந்த நட்சத்திரம் மறைவதை பார்த்த பொழுது அவர் சொன்னாராம், மறையக்கூடியது என்னுடைய ரப்பாக இருக்க முடியாது, அதை நான் ரப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி அவர் சொன்னார் என்று சொல்லி குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபலம்மா ரஅல் கமர பாசிகன், அவர் சந்திரனை காண்ட பொழுது, சந்திரனுடைய உதயத்தை காண்ட பொழுது கால ஹாதா ரப்பி, இதுதான் என்னுடைய ரப்பு என்று சொன்னார். சொல்ல பொழுது ஃபலம்மா ஆஃபல கால இல்லம் யஹ்தினி ரப்பி ல அகூனன்ன மினல் கௌமில் லாலிமீன், அவர் அந்த சந்திரன் மறைந்த பொழுது சொன்னார், என்னுடைய ரப்பு எனக்கு வழிகாட்டவில்லை என்றால் நான் அநியாயக்கார மனிதனாக மாறிவிடுவேன் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபலம்மா ரஅ ஷம்ஸ பாசிகத்தன், அவர் சூரியன் ஒளிவதை கண்ட பொழுது கால ஹாதா ரப்பி ஹாதா அக்பர், இதுதான் என்னுடைய ரப்பு, இதுதான் மிக பெரியதாக இருக்கிறது என்று சொன்னார். ஃபலம்மா அஃபலத் கால யா கௌமி இன்னி பரீஉ மிம்மா துஷ்ரிகூன், அதுவும் மறைந்த பொழுது என்னுடைய சமுதாயமே நீங்கள் இணைவிக்கக்கூடியவற்றை விட்டு நான் நிரபராதியாகிவிட்டேன் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா குர்ஆனில் 6ஆம் அத்தியாயத்தினுடைய 78ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படியாவது படைத்த ரப்பு ஒன்று இருக்கிறான், அவனை எப்படி அறிந்து கொள்வதென்ற ஒரு அடிப்படையான அறிவை தேடிய விதத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வஹாஜஹு கௌமஹு காலா துஹாஜூனனி ஃபில்லா, அவரோடு அவருடைய சமுதாயம் முரண்பட்டார்கள், தர்க்கித்தார்கள். அவர் கேட்டார், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் என்னோடு தர்க்கிக்கிறீர்களா என்று கேட்டுவிட்டு சொன்னார், வக்கத் ஹதானி, அவன் எனக்கு நிச்சயமாக நேர்வழி காட்டுவான், என்னுடைய ரப்பு எனக்கு நிச்சயமாக நேர்வழி காட்டுவான்.
என்று சொல்லிவிட்டு வல அகாஃபுமா துஷ்ரிகுன பிஹி, நீங்கள் எதுக்கு நீங்கள் இணை வைக்கிறீங்களோ, எதை கொண்டு இணை வைக்கிறீங்களோ அதுக்கு நான் அஞ்ச மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார், இல்லா யஷா ரப்பி ஷைஆ, என்னுடைய ரப்பு எனக்கு எந்த ஒன்றையும் நாடாவிட்டால் நீங்கள் என்ன செய்யாது, எனக்கு எந்த தீங்கையும் செய்ய முடியாது. வசிஅ ரப்பி குல்ல ஷைஇன் இல்மா, ரப்பினுடைய அறிவு எல்லாவற்றையும் மிகைத்திருக்கிறது. அஃபலா தத்ததக்கரூன், நீங்கள் உணர்ச்சி பெற வேண்டாமா என்று சொல்லி அவர் கேட்டதாக அல்லாஹு தாலா குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்கிறான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரப்பு சம்பந்தமாக அந்த சமுதாயத்துக்கு சொன்ன செய்தியை சமுதாயத்தோடு தர்க்கித்ததை அல்லாஹு தாலா சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வாழ்ந்த அந்த காலம் என்பது விக்கிரக வழிபாட்டுக்குரிய காலமாக இருந்தது. சிலை வணக்கத்தை அதிகமான மக்கள் சிலை வணக்கத்தில் ஈடுபட்ட ஒரு காலமாக இருந்தது. எந்த அளவுக்கு என்று கேட்டால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை ஆசர் என்று சொல்லக்கூடியவர் விக்கிரகங்களை செதுக்கி விற்பனை செய்யக்கூடிய விக்கிரக வழிபாட்டில் ஈடுபடக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு தன்னுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணுவதற்கு முன்னால், அல்லது சமுதாயத்துக்கு ரப்பை பற்றி சொல்வதற்கு முன்னால், சமுதாயத்துக்கு அச்சமூட்டு எச்சரிக்கை செய்வதற்கு முன்னால் தன்னுடைய தந்தையாருக்கு மார்க்கத்தை சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது, ரப்பை பற்றி அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எனவே அவர் தன்னுடைய ரப்பு சம்பந்தமாக தன்னுடைய தந்தைக்கு அவர் சொல்லக்கூடிய அறிவுரையை, வழிகாட்டலை அல்லாஹு தாலா குர்ஆன்ல முதலாவது பேசுவதை பார்க்கலாம். எனவே இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறு என்ற ஒரு பகுதி மிகப்பெரிய பகுதி. எனவே இந்த பகுதியினுடைய அத்தனை விஷயங்களையும் இன்றைய இந்த நிகழ்ச்சியினூடாக சொல்ல முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மனைவி சம்பந்தமாக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகன் இஸ்மாயில் சம்பந்தமாக, அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சம்பந்தமாக, அல்லது அவருடைய வரலாறு சம்பந்தமாக, கஅபாவுடைய நிர்மாணம் சம்பந்தமாக, இது மாதிரியான விஷயங்கள் சம்பந்தமான நிறைய செய்திகள் இருக்கிறது. எனவே இந்த செய்திகளை விட்டுவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அன்றைக்கு வாழ்ந்த அந்த காலப்பகுதி எப்படி இருந்தது, அவர்கள் எப்படி தன்னுடைய தந்தைக்கு தன்னுடைய தாவாவை சொன்னார்கள், அல்லாஹுவை அறிமுகப்படுத்தினார்கள் என்கிற ஒரு சில செய்திகளை மாத்திரம் இன்றைய இந்த உரையிலே நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டலாம் என்று ஆசைப்படுகிறேன். அந்த வகையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை ஆசருக்கு சொன்ன செய்தி அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தாலா சொல்கிறான், வதுகுர் ஃபில் கிதாப் இப்ராஹிம, நபியே அல்லாஹ்வுடைய வேத புத்தகத்தில் இப்ராஹீமை பற்றி நிச்சயமாக நீங்கள் விவரிப்பீராக என்று அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு சொல்கிறான், இன்னஹு கான சித்தீக்கன் நபியா, நிச்சயமாக அவர் ஒரு உண்மை பேசுகிற சித்திக்காக இருந்தார், அதுபோல நபியாக இருந்தார் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின ஒரு நபி என்றதை நம்ம இந்த வசனத்தினூடாக மிக தெளிவாக முதலாவது புரிந்து கொள்ள வேணும். அதுபோல அல்லாஹ்வுடைய வேதத்தை இந்த உலகத்தில் உண்மைப்படுத்திய ஒரு நபி என்ற செய்தியை அல்லாஹு தாலா குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்கிறான். 19ஆம் அத்தியாயம் 41ஆம் வசனத்தில் அல்லாஹு தாலா இதை சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுபோல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு செய்த உபதேசத்தை அல்லது வழிகாட்டலை அல்லது அல்லாஹுவை அறிமுகப்படுத்திய செய்தி அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்கிறான். இது கால் அலி அபீஹி, அவர் தன்னுடைய தந்தைக்கு சொன்னார், யா அபத்தி, என்னுடைய அருமை தந்தையே, லிம தஅபுது மா லா யஸ்மஉ வலா யுப்சிர், அதாவது கேட்காத பார்க்காத, வலா யுக்னி அன்க மினல்லாஹ் அன்க ஷைஆ, உங்களுக்கு எந்த ஒரு நலவையும் ஏற்படுத்திடாத ஒன்றை நீங்கள் வணங்குகிறீர்களா என்று சொல்லி தன்னுடைய தந்தை கேட்கிறார். ஏனென்று கேட்டால் தந்தை விக்கிரக வழிபாட்டை வழிபடக்கூடியவராக இருக்கிறார். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையாரை அழைத்து, என் அருமை தந்தையே, யா அபத்தி லிம தஅபுது, நீங்கள் வணங்கக்கூடிய விஷயம் இருக்கிறது, ஏன் வணங்குகிறீர்கள், மா லா யஸ்மஉ வலா யுப்சிர், அதாவது கேட்காத பார்க்காத, வலா யுக்னி அன்க மினல்லாஹி ஷைஆ, உங்களுக்கு எந்த ஒரு நலவை ஏற்படுத்திடாத விஷயத்தையா நீங்கள் வணங்குறீங்கன்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அன்பு தந்தையாரிடத்திலே கேட்டதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், பிறகு அவர் சொன்னாராம், யா அபத்தி, என் அருமை தந்தையே, இன்னி கத் ஜாஅனி மினல் இல்மி மா லம் யஅதிக், உங்களுக்கு வராத ஒரு மிகப்பெரிய அறிவோடு நான் வந்திருக்கிறேன், உங்களிடத்தில் இல்லாத அறிவை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஃபத்தபிஅனி அஹ்திக சிராத்தன் சவியா, என்னை நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு தெளிவான நேரான பாதையை நான் காட்டுவேன் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தி அல்லாஹு தாலா குர்ஆன்ல நமக்கு அடையாளமிட்டு காட்டுகிறான். அது மாத்திரமல்ல, அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் ஒரு செய்தியும் அவருக்கு சொல்கிறாங்க வாப்பாக்கு. என்னென்னு கேட்டால், யா அபத்தி லா தஅபுது ஷைத்தான், என் அருமை தந்தையே, நீங்கள் ஷைத்தானை வணங்கிவிட வேண்டாம். ஏனென்று கேட்டால், இன்ன ஷைத்தான கானலிர் ரஹ்மானி அசியா, ஷைத்தான் இருக்கிறானே அவன் அல்லாஹ்வுடைய அளவற்ற அருளாளனாகிய அல்லாஹ்வுக்கு
அவன் மோசம் செய்யக்கூடியவனாக பாவியாக இருக்கிறான். எனவே ஷைத்தானை நீங்கள் வணங்க வேண்டாம். ஷைத்தான் வந்து அல்லாஹ்க்கு மாறு செய்கிறான். அப்படிப்பட்ட ஷைத்தானை நீங்கள் வணங்கி விடாதீர்கள் என்று சொல்லி தன்னுடைய தந்தைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த வரலாற்றை உபதேசம் செய்ததை அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான். சொல்லிவிட்டு அவர் அப்படியும் ஏற்றுக்கொள்ளாத பொழுது சொன்னார், யா அபத்தி, என் அருமை தந்தையே, இன்னி அகாஃபு ஐயமஸ்ஸக அதாப மினர் ரஹ்மானி ஃபதகூன லிஷைத்தானி வலியா. நான் உங்கள் விஷயத்தில் பயப்படுறதுக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய வேதனை உங்களை பீடித்து விடுமோ, நீங்கள் ஷைத்தானுடைய கூட்டாளியாக மாறிவிடுவீர்களோ என்றுதான் பயப்படுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய தந்தைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த வழிகாட்டலை உபதேசத்தை அல்லாஹு தாலா குர்ஆனில் மிக தெளிவாக 19ஆம் அத்தியாயத்தினுடைய 45ஆம் வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான். அப்படியெல்லாம் அவர் பிரச்சாரம் பண்ணிய பொழுது, தன்னுடைய தந்தையை ஷைத்தானுடைய வழிபாட்டை விட்டு தடுத்த பொழுது, தன்னுடைய தந்தை மகனாருக்கு அவர் தன்னுடைய மகனார் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை அல்லது ரப்பை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? கால அராகிபு அந்த நாளிகத்தி யா இப்ராஹிம், இப்ராஹிமே, நாங்கள் வளமையாக பரம்பரையாக மூதாதையர்கள் தொடக்கம் வணங்கி வழிபட்டு வந்த இந்த விக்கிரகங்களை, இந்த சிலைகளை நீ வந்து பழிக்கிறாயா, இதை விட சொல்கிறாயா என்று சொல்லி கேட்டுட்டு சொல்கிறார், லைல்லம் தந்தஹில் அர்ஜுமன்னக், அதாவது இந்த பிரச்சாரத்தை நீ விடவில்லை என்று சொன்னால் உன்னை நாங்கள் கல்லறிவோம், வஹ்ஜுர்னி மலியா, உன்னை கல்லறிந்து திறத்தி விடுவோம் என்று சொல்லி இப்ராஹிமுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தார் என்று சொல்லி அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான். அப்பொழுதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க வந்து, கால சலாமுன் அலைக்க, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், ஃபஸ்தக்ஃபிர் லக ரப்பி, என்னுடைய ரப்பிடத்தில் உங்களுக்காக நான் இஸ்திக்ஃபார் செய்கிறேன், இன்னஹு கானபி ஹஃபியா, என்னுடைய ரப்பு நிச்சயமாக எனக்கு மிக கிருபை காட்டக்கூடியவனாக இருக்கிறான், கிருபை உள்ளவனாக இருக்கிறான், அவனிடத்தில் நான் உங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்கிறேன் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு சொன்ன செய்தி அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்கிறான். சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், தஸிலுக்கும் வமா ததுஊன மின் தூனில்லா, நீங்கள் உங்களை விட்டும் நான் விலகிவிட்டேன், அல்லாஹ் அல்லாத நீங்கள் வணங்கி வழிபடக்கூடியவைகளை விட்டும் நான் நீங்கிவிட்டேன், வதுஊ ரப்பி, நான் என்னுடைய ரப்பிடத்திலே நான் துவா செய்கிறேன் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தி அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அருமை தந்தைக்கு செய்த பிரச்சாரத்தை அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அது மாத்திரமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யக்கூடிய விஷயம், அதுபோல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்துக்கு செய்த பிரச்சாரங்கள் என்ற விஷயமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியை கொண்டு வந்து காபத்துல்லாவுக்கு முன்னால் அந்த சஃபா மர்வா மலைக்கு பக்கத்தில் விட்டு என்னுடைய இரட்சகனே, என்னுடைய மனைவியும் பிள்ளையும் நான் உன்னுடைய இந்த பள்ளிக்கு முன்னால் கொண்டு வந்து விட்டு போகிறேன், உன்னுடைய இந்த காபத்துல்லாவை மக்கள் வந்து தொலை வேண்டும் என்பதற்காக வேண்டி என்றெல்லாம் விட்டு போன வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது. அந்த செய்திகளை இன்ஷா அல்லாஹ் தொடரக்கூடிய ஏனைய வகுப்புகளில் நாங்கள் பார்க்கலாம். அதுபோல் அவருடைய மகனை அவர் அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிட போன செய்தி அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அந்த செய்திகள் எல்லாம் வரலாற்றில் இருக்கிறது. அது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நம்ம பேசுவோம். ஆனால் இந்த வகுப்பில் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாறு சம்பந்தமாக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அவருடைய தாவா பிரச்சாரம் சம்பந்தமான சில செய்திகளை மாத்திரம்தான் உங்களுக்கு நான் சுட்டிக்காட்டிருக்கிறேன். அந்த வகையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதாவது அந்த சமுதாயம் வணங்கி வழிபடக்கூடிய விக்கிரகங்களை அல்லது அந்த சிலைகளை அவர் அந்த சமுதாயத்துக்கு மத்தியில் சுட்டிக்காட்டி அதை வணங்க வேண்டாம் என்று சொன்ன செய்திகளை எல்லாம் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். வத்தல்லாஹில் அகீதன் அஸ்னாமக்கும் பஅதன் துவல்லு முதிபிரின், அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நீங்கள் இல்லாத சமயம் உங்களுடைய சிலைகள் அனைத்தையுமே திண்ணமாக நான் ஒரு கை பார்ப்பேன் என்று சொல்லி அவர் அந்த சமுதாயத்துக்கு முன்னாலேயே சவால் விட்ட செய்திகள் எல்லாம் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். சொல்லிவிட்டு சொல்கிறான், ஃபஜஅலஹும் ஜுதாதன் இல்லா கபீரன் லஹும், அதாவது எல்லா சிலைகளையும் அவர் சுக்குநூறாக்கிவிட்டு, அவர்கள் வணங்கி வழிபட்டு வந்த விக்கிரகங்களை அவர் சுக்குநூறாக்கிவிட்டு அந்த அதில் உள்ள பெருசை மட்டும் அவர் வைத்துவிட்டு லஅல்லஹும் இலைஹி யர்ஜிஊன், அவர்கள் திரும்பி வருவார்கள் என்பதற்காக வேண்டி அவர் வைத்த செய்தி அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அப்படி செய்துவிட்டதற்கு பிறகு காலு மன் ஃபஅல ஹாதா பி ஆலிஹத்தினா இன்னஹு லமினல் ஸாலிமீன், அந்த சமுதாயம் தங்களுடைய திருவிழாவுக்கு சென்று விட்டு வந்து எங்களுடைய இந்த விக்கிரகங்களுக்கு இப்படிப்பட்ட வேலையை பார்த்தது யார், அவனோட பெரிய அநியாயக்காரனாக இருக்க முடியுமே என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டார்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனுடைய 21ஆம் அத்தியாயத்தினுடைய 59ஆம் வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதுபோல் அந்த சமுதாயத்தில் உள்ள சில மக்கள் பேசிக்கொண்டார்களாம். காலு சமிஅனா ஃபத்தன்
அவர்கள் சொன்னார்கள், ஒரு வாலிபர் ஒரு இளைஞர் என்று தான் கேள்விப்பட்டோம், எது குருகும் யுகாலுலகு இப்ராஹிம், அவருக்கு இப்ராஹிம் என்று பெயர் சொல்லப்படுகிறது என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டார்கள் என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே இப்ராஹிம் என்கிற ஒரு வாலிபர் ஒரு இளைஞர் அந்த சமுதாயத்தில் வந்து ஒரு தனி மனிதனாக இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எப்படி அந்த சமுதாயத்துக்கு பிரச்சாரம் பண்ணினார்கள், அந்த சமுதாயம் முழுக்க இப்ராஹிம் என்ற ஒரு மனிதரை எப்படி எதிர்த்தது, அந்த எதிர்ப்பை எல்லாம் அவர் தாண்டி அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை அந்த சமுதாயத்துக்கு பிரச்சாரம் செய்த வரலாற்றை அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லக்கூடிய செய்திருக்கிறது. அதுபோல இன்றைய காலத்தில் வாலிப சமுதாயம் அவரிடமிருந்து படிக்கக்கூடிய பாடங்கள் என்ற ஒரு மிகப்பெரிய தலைப்பு இருக்கிறது. காரணம் என்னென்னு கேட்டால், அந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் பேசிக்கொண்டார்கள், காலு சமியனா ஃபத்தன், அவர்கள் சொன்னார்கள் ஒரு வாலிபர் என்று தான் செவிமடுத்தோம், ஒரு வாலிபர் என்று தான் சொல்லப்பட்டது, அவருடைய பெயர் இப்ராஹிம் என்று சொல்லப்படுகிறது என்றெல்லாம் அந்த சமுதாயத்தில் பேசிக்கொண்ட செய்தி அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனில் இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய வாலிப சமுதாயத்துக்கு அல்லாஹு தாலா பல்வேறுபட்ட படிப்பினைகளை பாடங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாற்றில் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். அதுபோல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த சமுதாயம் வந்து சொன்னார்கள், காலு ஃபஅதுபிஹி அலா அயுனின் நாசி லஅல்லஹும் யஷ்ஹதூன், அவரை பிடித்து கொண்டு வாருங்கள், அவரை மக்களுக்கு முன்னால் வைத்து நாம் அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், அவருக்கு எப்படி தண்டனை கொடுக்கப்படுகிறது என்பதை மக்கள் பார்க்கட்டும் என்று சொல்லி அவரை மிரட்டிய செய்தி அல்லாஹு தாலா குர்ஆனில் மிக தெளிவாக சொல்கிறான். என்றாலும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட அந்த சமுதாயம் கேட்டார்கள், காலு அந்த ஃபஅல்த ஹாதா பி ஆலிஹத்தினா யா இப்ராஹிம், இப்ராஹிமே நீங்கள் தான் எங்களுடைய விக்கிரகங்களை இப்படி செய்தீர்களா என்று சொல்லி அந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கிட்ட வந்து இந்த விக்கிரக வழிபாட்டை அவர் தகர்த்து விட்டார் என்பதற்காக வேண்டி அவரிடத்தில் வந்து கேள்வி கேட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்கிறான். ஆனால் அவர் சொன்னார், கால பல் ஃபஅலஹு கபீருஹும் ஹாதா, இது நான் செய்யலை, இதில் உள்ள இந்த பெருசு தான் செய்தது, ஃபஸ் அலுஹும் இன் கானு என் திகீன், அது பேசுமாக இருந்தால் அதுகிட்டே நீங்கள் கேட்டு பாருங்க என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்துக்கு வந்து ஒரு உளவியல் ரீதியாக அல்லது அந்த சமுதாயத்துக்கு வந்து ஒரு தர்க்க ரீதியாக தன்னுடைய தாவாவை அவர் செய்த வரலாற்றை அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்கிறான். அப்படி சொல்கிற பொழுது ஃபரஜஉ இலா அன்ஃபுஸிஹிம், அவர்கள் தங்களுடைய மனசாட்சியின்படி அவர்கள் திரும்பிவிட்டு ஃபகாலு இன்னக்கும் அன்தும் லாலிமூன், நிச்சயமாக நீங்கள் தான் மிகப்பெரிய அக்கிரமக்காரர்கள் என்று சொல்லி சொன்னார்கள் என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு சொல்கிறான். அவர்கள் பிறகு இப்ராஹிம் நபியை பார்த்து கேட்டார்களாம், இந்த விக்கிரகங்கள் பேசாது என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டபொழுதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்தை பார்த்து கேட்டார்கள், கால ஃபதஅபுதூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாத நீங்கள் வணங்கி வழிபடுங்கள், இந்த விக்கிரகம் இருக்கிறது, இது மாலா என்ஃபவுக்கும் ஷைஅன் வலா யதுருக்கும், உங்களுக்கு எந்த தீங்கையும் செய்ய முடியாது, எந்த நலவையும் உங்களுக்கு செய்ய முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நலவை செய்யாத ஒரு தீங்கை செய்ய முடியாத ஒன்றையா நீங்கள் கடவுள் என்று வணங்குகிறீர்கள் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்துக்கு தர்க்க ரீதியாக தாவாவை முன்வைத்த வரலாற்றை அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லிவிட்டு சொல்கிறான், உஃபில்லக்கும் வலிமா தஅபுதூன மின் தூனில்லாஹி அஃபலா தஅகிலூன், என்ன கேவலம் என்று சொல்லி அவர் கேட்கிறார். இது என்ன கேவலமாக இருக்கிறது, நீங்களும் கேவலப்படுகிறீர்கள், அதுபோல நீங்கள் அல்லாஹ் அல்லாத வணங்கி வழிபடக்கூடிய இந்த விக்கிரகமும் இது ஒரு கேவலமானதாக இருக்கிறது, நீங்கள் வந்து சிந்திக்கப்படாதா, நல்லுணர்ச்சி பெறக்கூடாதா என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்திடத்தில் பிரச்சாரம் பண்ணிய வரலாற்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் 21ஆம் அத்தியாயத்தின் 67ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இப்படிலாம் பிரச்சாரம் பண்ண இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த சமுதாயம் வந்து தர்க்க ரீதியாக பேசி இவரை கன்வெர்ட் பண்ண முடியாது, அல்லது இவருடைய மார்க்கத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டி வருமோ என்று பயந்தாங்க. அப்படி பயந்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இதுக்கு பிறகு இவரை விட்டால் சரி வராது, இவர் எல்லாரையும் மாற்றிடுவார், இவர் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையாக இருக்கிறது என்றது அந்த சமுதாயத்துக்கு விளங்குது. அதனால் அந்த சமுதாயம் என்ன தெரியுமா சொன்னாங்க, காலு ஹர்ரிகுஹு, இவரை வந்து நெருப்பில் போட்டு எரித்து விடுங்கள், வன்சுரு ஆலிஹத்தக்கும், உங்களோட கடவுளை விக்கிரகத்தை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள், அதுக்கு நீங்கள் உதவி செய்து கொள்ளுங்கள், இன் குந்தும் ஃபாயிலின், நீங்கள் அப்படி செஞ்சால் தான் சரின்னு சொல்லி அந்த சமுதாயத்தில் உள்ள ஆக்கள் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்படி சொன்ன பொழுது அல்லாஹு தாலா சொல்கிறான், குல்னா யா நாரு கூனி பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம், அவரை அந்த அந்த நிராகரிப்பாளர்கள் எடுத்து பிடிச்சு நெருப்பு குண்டத்தில் போடுறாங்க. அல்லாஹு தாலா நெருப்புக்கு வகை அறிவிக்கிறான், யா நாரு கூனி, நெருப்பே நீ ஆகிவிடு, பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு குளுமையாகவும் சாந்தியாகவும் ஆகிவிடு என்று சொல்லி நாம் நெருப்புக்கு வகை அறிவித்தோம் என்று சொல்லி அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லிவிட்டு சொல்கிறான், வ அராது பிஹி கைதன், இப்ராஹிமுக்கு அவர்கள் தீங்கு செய்ய நாடினார்கள்,
ஃபஜஅல்நாஹும் அல் அஹ்ரசீன், அவர்களுக்கு நாங்கள் அவர்களை தோல்வியுறச் செய்தோம் என்று சொல்லி அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் மிக தெளிவாக சொல்கிறான். சொல்லிவிட்டு சொல்கிறான், வனாஜைநாஹு வலூத்தன், நாங்கள் இவரையும் பாதுகாத்தோம், அதுபோல லூத்தையும் பாதுகாத்தோம் என்று சொல்லி அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்த வரலாற்றை தன்னுடைய திருமறை குர்ஆன் அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்கிறான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தாவாவை அந்த சமுதாயத்துக்கு மத்தியில் எத்தி வைத்த விதத்தை அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் பேசுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தனி மனிதனாக இருந்து கொண்டு இப்ராஹிம் கான உம்மத்தன் காணித்தன் இல்லா, நிச்சயமாக இப்ராஹிம் என்பவர் ஒரு சமுதாயமாக இருந்தார், அவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்ட ஒரு சமுதாயம் என்று சொல்லி அல்லாஹு தஆலா குர்ஆனில் சிலாகித்து சொல்கிறான். அது மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா லகது கான லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபி இப்ராஹிம், நிச்சயமாக இப்ராஹிம் இடத்துல உங்களுக்கு நிச்சயமாக அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹு தஆலா குர்ஆனில் சிலாகித்து சொல்கிறான் என்று சொன்னால் காரணம் என்னென்று கேட்டால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த அந்த காலப்பகுதி என்றது விக்கிரக வழிபாட்டுக்குரிய காலப்பகுதியாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தந்தை குறிப்பாக ஆசர் விக்கிரக வழிபாட்டை செய்யக்கூடியவராக இருக்கிறார், சிலைகளை செதுக்கி விற்பனை செய்யக்கூடிய ஒரு வியாபாரியாக இருக்கிறார். அதுபோல அந்த சமுதாயம் முழுக்க விக்கிரக வழிபாட்டில் ஊறி தெளித்த சமுதாயமாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணுறாங்க. அந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அந்த சமுதாயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறுபட்ட தியாகங்களை அர்ப்பணங்களை செய்கிறாங்க. அப்படி செஞ்சு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவர்கள் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதனால் அவர்கள் சந்தித்த சவால்கள் என்றது நிறைய இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா பல்வேறுபட்ட அமைப்பில் சோதித்திருக்கிறான். அந்த சோதனைகள் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் வெற்றி பெற்று அவருடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ்வுக்கு அறுத்து பலியிட வேண்டும் என்ற கனவை அல்லாஹ் காட்டுகிறான். அதற்கும் தயங்காமல் அவர்கள் உடனடியாக தயாராகிறார்கள். அல்லாஹு தஆலா அதற்கு பகரமாக வேறு பிராணிகளை அறுத்து பலியிடுமாறு குர்ஆனில் சொல்கிறான். அதுபோல தன்னுடைய பிள்ளையையும் தன்னுடைய மனைவியையும் கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் போட்டுவிட்டு போகிறார்கள். இதெல்லாம் அவர் செய்த மிகப்பெரிய தியாகமாக அர்ப்பணமாக இருக்கிறது. இது பற்றிய வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய அந்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் என்ற செய்திகளை சொல்லி, நீங்கள் இந்த வகுப்பினுடைய முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொரு புதன்கிழமையும் செல்லக்கூடிய இந்த தஃப்சீர், அதாவது அல் குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த நபிமாருடைய வரலாற்று தொடர் என்கிற இந்த தொடர் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்ப்பதினூடாக, இதன் இணைந்து கொள்வதனூடாகத்தான் அந்த வரலாறுகளை மிக தெளிவாக மிக சுருக்கமாக புரிந்து கொள்ள முடியும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி, இந்த வரலாற்றில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாவா பிரச்சாரத்தை மாத்திரம் சொல்லியிருக்கிறேன். ஏனைய செய்திகளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அந்த வகுப்பிலே நாம் தெரிந்து கொள்வோம். அல்ல ரஹ்மான் இந்த உலகத்தில் வாழுகிற கடைசி நிமிடம் வரைக்கும் உண்மையான இறை அடியார்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.